இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களிலும் கூட இந்த ஜீசஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைந்த நாட்களிலும் கூட நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த யோபு புத்தகத்தை குறித்து இந்த நாட்களில் 38வது பாகமாக 38வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வசனங்களுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், தொடர்ந்தும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை இந்த இளைவுக்கு பிறகு ஆண்டவர் பேசுகிறார் தொடர்ந்து என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த வசனங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கல 3 விதமாக ஆண்டவர் பேசி முடிக்கிறார். இந்த யோபோடு எல்லாவற்றிலும் கூட ஆண்டவர் அவரை தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பட்ட உபத்திரவாதங்களுக்கு அதிகமான உபத்திரவாதங்களை சந்தித்தாலும் கூட ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை எப்பையும் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட அவர் ஜெபிக்கின்ற தேவன் என்பதை குறித்து அறியும்படியாக இந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இரக்கமுள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தையை முற்று முழுதுமாக பொறுப்படும். நீர் பேசும், நீர் வழிநடத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். நீரே ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் தேவன். பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பெருங்காட்டிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவருடைய சில நேரங்களில் ஒரு நெருக்கங்கள், ஒரு பிரச்சனைகள் எங்களுக்கு வரும்போது ஆண்டவர் சில நேரம் பேசுகிறதை நாங்கள் காணலாம். இந்த வசனங்களிலும் கூட யோபுவோடு ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் இப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஆனால் அந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது 1வது வசனத்தில், பெருங்காட்டில் யோபுவுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் கேள்விக்குறியாக இருக்கிறதை நாங்கள் காணலாம். இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒரு அந்தகாரப்படுத்த தேவன் ஒரு காரியத்தை எங்களுக்கு வைத்திருக்கும் போது நாங்கள் அதை பெற முடியாமல் அதை தவற விடுகிற ஒரு காரியத்தை நாங்கள் காணலாம். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக காத்திருக்கும் போது நாங்கள் அதை பெறுகிற நேரங்களிலும் கூட சில நேரங்களில் தவறி போகிறதை நாங்கள் காணலாம். ஆனாலும் இந்த வசனத்தை சொல்லுகிறார், என்ன, அறிவில்லாத வார்த்தைகளினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறது இவன் யார்? அப்ப அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லி கேட்கும்போது சில வசனங்கள் எங்களுக்குள்ளே கேள்விக்குறியாக இருக்கு. நாங்கள் தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்க நாங்கள் அதில் சில நேரங்களில் தவறுகிறோமே என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, இப்போதும் புருஷனைப் போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டால் கூட நாங்களால பதில் சொல்ல முடியாது. எத்தனையோ கேள்விகள் கேட்கும் போதும் கூட ஆண்டவர் ஒரு பதிலும் கூட யோபால செய்ய முடியாமல் போய்த்து என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அடுத்த வசனத்தை சொல்கிறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. இந்த காரியத்துக்கு பதில் சொல்ல முடியாது யோபால, ஆனால் பேசவில்லை. ஆனால் அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. இப்போ ஒவ்வொரு காரியத்தை சொல்லி இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கேள்விக்குறி. தேவன் பேசுகிற காரியத்தில் கேள்விக்குறியாக வைக்கிறார். எந்த காரியமாயிருந்தாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது என்பதை குறித்து நாம் அறிந்தது. ஆனால் யார் இவைகளெல்லாம் யார்? அவர் தான் செய்கிறார், வேறொரு காரியம் செய்ய முடியாது என்பதை குறித்து நாம் அறிந்தது. ஆனாலும் 6வது வசனத்தை சொல்லுகிறார், அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இதுக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் ஒவ்வொரு காரியத்துக்கும் எங்களால் பதில் சொல்லவே முடியாது எதுக்கும் என்பதை குறித்து நாம் அறிந்த விஷயம். ஆனால் அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கெம்பிகரித்தார்களே. இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது அவர் உண்டாக்கப்பட்ட அந்த நாட்களில் அதன் ஆரம்பத்திலிருந்து இந்த தேவபுத்திரர்கள் எல்லோரும் கெம்பிகரித்தார்களே என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாங்கள் சொல்லப்படுகிறது. என்று சொன்னால், இப்போ அந்த தேவ தூதர்களை படைத்தார்கள் என்பதை குறித்து வேதம் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்பதை குறித்து இந்த இடத்தில் அந்த தேவ தூதர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கெம்பிகரித்தார்களே என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லும் போதுதான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா இருக்கு. சில காரியங்களில்
அவர்கள் கம்பீகரித்தார்கள். அப்ப தேவதூதர்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டார்கள் என்பதை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் என்பதையும் குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய படைப்புகள் அற்புத விதமாக படைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்ததும், இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வழிகளை நாம் அறிய முடியாது, எல்லா வழிகளையும் நாம் அறிய முடியாது என்பதுதான் உண்மையான காரியம். ஆனால் தேவன் எது செய்வதோ அது வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போது என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாவற்றையும் நான் செய்தேன் என்று சொல்லி உலக காரியத்தை சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். இது யார் இதெல்லாம் செய்தது என்று நினைக்கிறார்? நான் தான் செய்தேன் என்பதை குறித்து சொல்கிறார். ஆனால் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வராதே, மிஞ்சி வராதே, உன் அலைகளில் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லி அதன்படி செய்வித்திருக்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறபடி நீங்க பார்க்கலாம். பூமியில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காற்றையும் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று. இந்த வசனங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இம்மட்டும் மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? இன்றைக்கு உலகத்தில் மனுஷன் பெருமை பாராட்டினாலும் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் மனுஷன் நினைக்க வேண்டும் தேவனை என்பதை குறித்து இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்து கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ என்று சொல்லப்படுது. இப்போ நாங்கள் பார்க்கிறோம், இந்த பூமி சுத்தி கொண்டிருக்கிறது. அதேதான் காலங்களிலும் நேரங்களிலும் அந்த பூமி சுத்தி கொண்டிருக்கிற காலங்கள் மாறி வருகிற, இரவு பகல் என்று சொல்லி இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய வழிகள் அந்தந்த காரியங்களை அப்பப்ப செய்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம், பூமி முத்திரையிடப்பட்டு களிமண் போல் வேறு ரூபம் கொள்ளும் சகல வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. இப்போ நாங்கள் பார்க்கிறோம், அருணோதயம், சூரியனுக்கும் அந்த பூமியிலே சுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்தந்த காலங்கள். இப்போ உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 8 கோடுகள் இருக்கிறது. ஆனால் வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் மனுஷர் வாழுகிறதுக்கு ஏற்படுத்தினார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அற்புத விதமான படைப்பு மனுஷருடைய. அதனால் இந்த படைப்புகளை குறித்து இவ்விதமாக இந்த யோபு புத்தகத்தில் அதிகமாக குறிப்பிடுகிறது நீங்கள் காணலாம். அந்த வசனங்களில் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் துன்மார்க்கரின் ஒளி, மன்னிக்கவும், 14வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, பூமி முத்திரையிடப்பட்டு களிமண் போல் வேறு ரூபம் கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். அப்ப எல்லாவற்றையும் ஒரு வஸ்திரத்தை போல் நீ அகற்றி போடுவீர், எல்லாவற்றையும் அதை களைந்து போடுவீர் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்திலும் கூட நாங்கள் பார்க்கும்போது விதமான காரியங்களை சொல்லப்படுற, துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு இடுபடும் மேட்டுமையானவும் முறிக்கப்படும் என்று சொல்லி, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் துன்மார்க்கரினுடைய ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டுமையனையும் முறிக்கப்படும் என்று சொல்லி, எந்த காரியம் அவர்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் முறிக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய செயல்பாடுகளை மனுஷன் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப தேவனுடைய படைப்புகளை மனுஷன் நினைக்கும் போது மனுஷன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மேட்டுமையான கண்கள் என்ன செய்கிறாராம், அது புயங்களை முறிக்கப்படும் என்று சொல்லி சொல்லுகிறார். மேட்டுமை எப்படி யார் இருந்தாலும் முறிக்கப்படும். ஆனால் நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ? இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷனால செய்ய முடியாது என்பதை குறித்து நாங்கள் இந்த வசனங்களில் சொல்லுகிறதை காணலாம். ஆனால் அந்த நாட்களில் கடலின் ஆழங்களை கூட அறிய முடியாது யாரால். இன்றைக்கு அநேக காரியங்களை மனுஷர்கள் காணும்படியாக இதுவும் தேவனுடைய வழியாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் உலாவினது உண்டு ஒன்று கேட்கிறார். நீங்க பார்க்கலாம்,
இந்த ஒரே ஒரு வசனத்தில் நாங்கள் காணலாம் ஒரே ஒரு காரியத்தில் இந்த யோனா அடித்தளம் மட்டும் போனார் என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் காணலாம் ஆனால் அவர் விழுந்த போது ஒரு மனுஷன் தண்ணீரில் மூழ்கும் போது அதிகமாக கீழ் நிலத்துக்கு போய் மேலுக்கு திருப்பவும் போய் வருவார்களாம். ஒரு 2-3 தடவை வந்தது பிறகு ஒரு மனுஷனுடைய ஜீவன் போயிடும் என்பதை குறித்து, அதில் தப்பிக்கொண்டால் தப்பிக்கொள்ளலாமா, அது தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்தது, தேவனுடைய செயல்பாடுகள் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இதை நீங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அடியில் உலாவினதுண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அப்ப தேவன் எல்லா இடத்தையும் செயல்பட முடியும் என்பதை குறித்தும் இந்த வசனத்தில் நாங்கள் காண வேண்டும். தேவனால எல்லாம் முடியும், ஆனால் மனுஷனால முடியாத சில காரியங்கள். ஆனால் மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளில் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ. ஏனென்று சொன்னால் ஒரு மரணம் பூமியில் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு மரணம் வராது, மரணம் திருப்பி வர முடியாது என்பதை குறித்து அறிந்த விஷயம் அநேகர் எத்தனை சாட்சிகளை சொல்ல. ஆனால் மரணம் என்று சொல்லப்பட்டது ஒருக்காத்தான் ஒரு மனுஷனுக்கு வரும். மரித்தவன் திருப்பி பூமியை காண்பதில்லை, ஜனன பூமியை காண்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியாவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீ பார்த்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீர் பார்த்ததுண்டோ. ஏனென்று சொன்னால் அதுவும் தேவனுக்குத்தான் தெரியும் என்பதை குறித்து நாம் அறிந்தது. ஆனால் நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ. இவைகள் எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. எல்லாவற்றையும் உனக்கு தெரியும் என்று சொன்னால் நீர் எனக்கு சொல்லும். தேவனிடத்தில் நாங்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாது என்பதை குறித்து இந்த வசனம் தெளிவாக எங்களை சொல்லுகிறது. ஆனால் இப்படி கேள்விகளுக்கு பதில் சொல்லவே யோபில்லை, யாராலும் பதில் சொல்ல முடியாது என்பதை குறித்து நாம் அறிந்த விஷயம். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழியெங்கே, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தலம் எங்கே. இப்போ வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தலம் எங்கே. இந்த கேள்விகள்லாம் ஒவ்வொரு வசனங்களிலும் கேள்விக்குறியாக போட்டுக்கிறது. இந்த காரியம் என்னென்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக. ஏனென்று சொன்னால் இதை நாமும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காரியெல்லாம் தேவனால் எப்படி அற்புத விதமாக உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே, இதைத்தான் இந்த கேள்விக்குறிகளை போடும்போது நாங்கள் சிந்திக்கும்படியாக சில வசனங்களில் வேத புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ, அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ. அதன் எல்லை எங்கே என்று தெரியாது. இருளுக்கு கொடி கொண்டிருக்கும் ஸ்தலம் எங்கே. எந்த காரியமும் தேவனிடத்தில் இருக்கிறது, எல்லாம் அவரிடத்துக்கு தெரியும். அதை அறிந்தவர் எல்லாம் அவருக்கு தெரியும் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியது. வசனம் சொல்லுகிறது, தெரியுமோ, அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ. அது எங்க போகுது? படைத்தவரிடத்தில் தான் அது போக வேண்டும். வேறொரு வழியும் இல்லை, அவரை தவிர வேறொரு வழியும் இல்லை என்பதை குறித்து நாம் அறிந்த விஷயம். ஆனால் நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ, உன் நாட்களில் தொகையை அவ்வளவு பெரிதோ. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய படைப்புகள் எந்த காலம் பூமி படைக்கப்பட்டது என்று அநேகருடைய கேள்விக்குறி. பல வருடங்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ ஆண்டுகள் என்றும் கூட சொல்லுகிறார். நான் பொதுவாக அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 6000 வருடங்கள் தாண்டி 7000 வருடங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான காரியம் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ 2000 நூற்றாண்டுகளை கிட்ட போயிட்டது. அடுத்தது 6000 நூற்றாண்டுகளுக்கிட்ட நாங்கள் பார்க்கலாம். 6000 வருடங்களாக வானமும் பூமி உண்டாக்கப்பட்டது. அது முடிந்து 7000 வருடத்தை கடந்து போகிறோம். ஆனால் இந்த காலங்கள் முழுமை என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. என்றென்றைக்கும் தேவன் இருக்கிறார், அதற்கு காலங்களும் குறிப்பிடப்படவில்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். தேவன் இருக்கிற காலங்கள் ஒரு மனுஷனை பூமியிலே படைக்கப்பட்டு மனுஷன் வாழுகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டு 6000 வருடங்கள். அதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். உறைந்த மலையின் பண்டகசாலைகளுக்கு நீ பிரவேசித்தாயோ, கல்மலையாயிருக்கிற பண்டகசாலைக்கு பார்த்தாயோ. எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒவ்வொரு இடங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவன் வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட காரியங்கள். ஆனாலும் ஆபத்து வருங்காலத்தில் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும்
இருக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன் என்பதை குறித்து சொல்லப்படுது. இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது இந்த எகிப்தில் இருக்கும்போது இந்த ஜனங்கள் எகிப்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்மழை பொழிந்தது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆமே. இப்போ 24வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. வெளிச்சமும் பரவப்படுகிறதற்கு கீழ்காட்டு பூமியின் மேல் வீசுகிறதுக்கான வழி எங்கே? ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் இருந்து செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த வசனங்களில் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் என்னவா, வெளிச்சம் பரவப்படுகிறதுக்கும் கீழ்காட்டு பூமியில் வீசுகிறதுக்கும் வழி எங்கே? இதெல்லாம் அவருடைய கருத்திலிருந்து வருகிறது என்பதை குறித்து வேதத்தில் அதிகமான இடங்கள் நாங்கள் பார்க்கலாம். 25வது வசனம் சொல்கிறது, பாடும் அந்தகாரமுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமியெங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி. அப்ப எல்லாவற்றுக்கும் தேவன் செய்கிறது மாத்திரமில்லை, பாலும் அந்தகார வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளை முளைகளை முளைக்க பண்ணும்படி எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார். நாங்கள் அறியாத இடத்துல, மனுஷன் சஞ்சரிக்காத இடங்களிலே கூட இந்த புல்லு பூண்டுகள் முளைக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். எப்படிப்பட்ட காரியங்களிலும் அவர் என்ன செய்கிறாராம்? மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். மனுஷர் இல்லாத இடத்திலேயும் கூட மழை பெய்யும்படியாக செய்கிறார். ஆனாலும் வெள்ளத்துக்கு நீங்கல்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? ஆனால் தேவனுடைய அற்புதமான செயல்கள், அவருடைய படைப்புகளை நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளிலும் தேவன் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த வசனங்களை பார்க்கிறோம். நாங்கள் மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ என்று சொல்லி அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பனித்துளிகள் ஜனிப்பித்தவர் யார்? எல்லாவற்றுக்கும் வழி. அப்ப வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழியையும் பகுத்தவர் யார்? அப்ப எப்படி வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? ஆண்டவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாங்கள் பார்க்கும்போது அற்புத விதமாக செயல்படுத்துகிறார். ஆமே. தேவனுடைய வழிகள் எல்லாவற்றிலும் செயல்படுத்துகிற விதம் நாங்கள் பார்க்கும்போது இந்த வானத்தையும் பூமியை படைத்த மாத்திரமல்ல, ஒவ்வொரு செயல்களும் தேவனுடையது அற்புதமானவைகள். ஆமே. இந்த வசனம் சொல்லுகிறது, மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? எல்லாம் தேவனிடத்தில்தான் செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? எல்லாம் தேவனாலே என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அப்ப இந்த படைப்புகளை நாங்கள் பார்க்கும்போது எல்லாம் தேவனுடைய செயல் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. எல்லாவற்றிலும் நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய செயல்பாடுகள் எல்லாம். அவர் எந்தெந்த காரியங்கள் தான், எவ்வளவு ஞானம் உள்ள தேவன். இந்த பூமியை, வானத்தை பூமியை படைத்ததில்லை. இந்த மழை வர்ஷிக்கப்படுவது எந்த செயல்களாலும் தேவன் செய்யப்பட்ட செயல்கள் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே. அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானது. ஆனால் 6 மீன் நட்சத்திரங்கள் சுகிர்த சம்பத்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக சீரியத்தின் கட்டுக்களை அவிழ்ப்பாயோ? எல்லா காரியத்துக்குரிய காரியங்களை எங்களாலே செயல்படுத்த முடியாது. ஒரு மனுஷன் கட்டுக்குள் சிக்கப்பட்டாலும் ஆண்டவரால் தான் விடுவிக்க முடியும். அவர் விடுவிக்காவிட்டால் யாரும் விடுவிக்க முடியாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால், ராசிகளையும் அதனதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தை அதை சேர்த்து நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? இப்போ உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் வானத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவைகளுக்கெல்லாம்
பேர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவனாம். மனுஷனால எந்த காரியத்தை முடியாது. தேவனுடைய செயல்பாடுகள் மாத்திரமல்ல, அவருடைய செய்கைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ரகசியங்களை அதினிதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ. அப்ப எந்த காரியங்கள் என்னென்ன காலங்களில் செய்ய வேணுமோ அதெல்லாம் அவர் அறிந்த தேவன். அவர் அதன்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே. தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியாளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. இந்த காரியத்தையும் வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. அவர்தான் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த கேள்விக்குறி எதற்கு என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய படைப்புகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது அவருடைய அற்புத விதமான படைப்புகளை நாங்கள் பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த வசனங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். ஏராளமான தண்ணீர் உன்மேல் செரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ. ஏராளமான தண்ணீர்கள் உன்மேல் செரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ. இந்த காரியங்களிலும் நாங்கள் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் சில நேரங்களில் அந்த சத்தங்களை நாங்கள் தேவனிடத்தில் கேட்க பண்ண முடியாது. அவர் வழி திறந்தால் தான் கேட்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர் அடைத்தால் யாரும் வழிவிட முடியாது, அவர் வழிவிட்டால் யாரும் அடைக்க முடியாது. அதுதான் செயல், தேவனுடைய செயல் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு இதோ இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ. இதெல்லாம் தேவனால செய்யக்கூடிய காரியங்களைத்தான் இந்த இடத்தில் பேசுகிறதை நாங்கள் காணலாம். என்னோட சொன்னால் ஏராளமான தண்ணீர் உன்மேல் செரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ. நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகளை புறப்பட்டு இதோ இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ. இதெல்லாம் ஒரு மனுஷனால செய்ய முடியாது என்பதை குறித்து நாம் அறிந்த விஷயம். ஆனால் இந்த காரியங்கள் எதற்காக என்று சொன்னால், தேவனுடைய செயலை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பேசுகிற காரியங்கள். ஆனாலும் அந்த காரணங்களினால் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? எல்லாவற்றிலும் தேவன் என்ன செய்கிறாராம்? புத்தியையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்கும் உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? எல்லாம் அவரே செய்கிற காரியம் என்பதை குறித்து நாம் அறிந்த விஷயம். ஆனாலும் 37வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, ஞானத்திலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார்? எந்த காரியத்திலும் எல்லாவற்றையும் எண்ணி எல்லாவற்றுக்கும் கணக்கிடக்கூடிய ஞானத்திலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார்? அவர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். மனுஷரால முடியாத காரியம் என்பதை குறித்து நாம் அறிந்த விஷயம். ஆனால் தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ளவும் ஆகாயத்து துருத்திகளில் உள்ள தண்ணீரை பெளிய பண்ணவுங்கிறவர் யார்? இப்போ பார்க்குறோம் திருத்திகள் என்று சொல்லக்குள்ள ஒரு இடம் அவருடைய என்ன சொல்ற ஒரு இருதயம் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகாய திருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் என்று சொன்னால், திருத்தியில் சொல்லக்கூடிய பாத்திரங்கள், இப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பாத்திரங்கள் தேவனுடைய இருதயத்திலிருந்து கூட சொல்லலாம். ஆனால் திருத்தி என்று சொல்லக்கூட பாத்திரம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தூளான ஏகபாலமாகவும் மண்கட்டி ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ளவும் ஆகாய திருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? நீ சிங்கத்துக்கு இரை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தங்கள் இடங்களில் கிடந்து கெவியிலே பாதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ என்று சொல்லப்படும். இப்போ ஒரு காரியம், ஒரு மிருகம் வேட்டையாடும் போது அதற்கு அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுகிறது கூட தேவன் என்பதை குறித்து இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. ஆனால் காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவாதரித்து கொடுக்கிறவர் யார்? இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காகங்களுக்கும் போஷிக்கிற தேவன், அப்ப எல்லாவற்றுக்கும் உடுத்துவிக்கிற தேவன். அப்ப
அப்படிப்பட்ட தேவன் செயல்பாடை நாங்கள் அறிய முடியாது. அவர் என்றென்றைக்கும் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். இந்த வசனங்களை நாங்கள் பார்த்தோம் யோபோடு கேள்வி கேட்கிற காரணம் முதலாவது இவர் எப்படி பேசுகிறார். ஆண்டவர் முதல் தடவையாக பெருங்காற்றிலே பேசுகிற சத்தத்தை தான் இந்த வசனங்கள் எல்லாம் காண்பிக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள். யாரால் ஒரு மனுஷனால் பதில் சொல்ல முடியும், ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. ஆகவே இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள், நாங்கள் தேவனுடைய அற்புத படைப்புகளை நாங்கள் சிந்திக்கும்படியாக இந்த வசனங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை குறித்து தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இந்த வசனங்களில் கூட ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். இந்த வசனங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வசனங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது தான் யோபோடு பேசுகிற காரியங்கள். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டவங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கூட நடத்துவாராக. ஜெபிப்போமா. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய திருக்கரம் கூட நடத்தட்டும். ஆவியானவர் தாமே ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிற போது எதையும் நாங்கள் ஆண்டவரே அறிய முடியாத பாமுடைய அற்புத விதமான படைப்புகளினால் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே தேவன் உங்களுடைய வல்லமை ஞானத்தினால் படைத்த தேவன் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், கூட நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் தாமே கூட உங்களோடு நடத்துவாராக. எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவர் ஒரு நாளும் எங்களை கைவிடுகிற தேவன். அந்த யோபோடு இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் தாண்டி வந்தார். ஆனாலும் கூட அந்த யோபோடு பேசினார், அநேக காரியங்களை செய்தார். யோபோடு நேரடியாக பெருங்காற்றிலே பேசினது மாத்திரமல்ல, தொடர்ந்தும் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நீங்கள் காணலாம். இந்த நாட்களிலும் கூட வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கூட நடத்துவாராக. ஆமென். God bless you.